ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சண்டே இல்லையா, அதனால் பசங்க ஒரே தொந்தரவு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லி அப்புறம் இந்த மதுராபாய் மண்டபத்தில் ஏதோ ஷாப்பிங் எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் நிறைய குழந்தைங்களுக்கு டாய்ஸு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அது ஏதோ 3 நாள் 4 நாளாக சொன்னாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. சரி, சண்டேன்றதுனால போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. அங்கே போன உடனே இப்போ டைனோசர் வேர்ல்டுன்னு ஒரு இது போட்டிருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸு. அதுவே தலையாடிட்டு இருந்தால் ஒரே பயமாக இருந்துச்சு. அமரும் பயந்துட்டான், பக்கமே போகல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனால் டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. டிக்கெட் 6 வயசுக்குள்ளே இருந்தால் டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே போயிட்டு ரூ. 50 டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ரூ. 50 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போன உடனே ஒரு டெடி பியர் வேஷம் போட்டு ஒருத்தவங்க நம்மளை இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா பசங்களுக்கு கிட்ஸ் என்ன பென்சிலு, புக்கு, அப்புறம் அபாக்கஸு, கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கு சார்ட்டு, படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் போட்டதுக்கு அங்கேயே போட்டு கொடுத்தாங்க. நம்ம ஃபோன்லேருந்து ஃபோட்டோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணால் அவங்க அதுலேருந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங் பசங்களுக்கு, அப்புறம் டெம்பர் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய வண்டி, என்ன யமஹாவா ஏதோ ஒரு கம்பெனி இந்த வண்டி இதெல்லாம் கூட அவங்க வச்சுருந்தாங்க. இது மசாஜராக உட்காந்து அதில் மசாஜ் பண்ணி விடுமா நமக்கு, இந்த மசாஜர்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அமர் தான் ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த குக்கிங் ஐட்டம்ஸ், இந்த மணக்காடு மசாலாவில் எல்லா இதுவும் கலந்த மாதிரி 7 ப்ராடக்ட்டு கலந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ட்ரெட்மில்க்கு, குழந்தைங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க பசங்களுக்கு விளையாட்டு சாமானும் இருந்துச்சு. ப்ளஸ் லேடிஸ்க்கு எல்லா ஐட்டமும் இருந்தது. நல்லா ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு போயாச்சு. இதுலேருந்து ஸ்ப்ரெட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை, எங்களுக்கு எதுவும் பிடிக்கல, பசங்களுக்கும் பிடிக்கல. இவங்க தான் நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவங்கள தான் கூப்பிட்டு ப்ரைடல் மேக்கப் போடுவோம். இவங்க சோனிஸ் ப்ரைடல் ஸ்டுடியோன்னு வச்சுருக்காங்க. எல்லாமே இவங்க இதை ஃபுல்லாகவே அவங்க நேச்சுரலாக அவங்களா செஞ்ச ப்ராடக்ட்ஸு. நம்ம ஃபேஸ் பேக்லேருந்து, நம்ம குடிக்கிற ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லேருந்து, லிப் பாம்லேருந்து எல்லாமே நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்களா, ஃபேஷியல்லேருந்து ஹேர் கட்லேருந்து எல்லாமே எவ்ரிதிங் மேக்கப், ப்ரைடல் மேக்கப் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் ரெகுலராக எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன்னாலையும் இவங்கக்கிட்ட தான் நாங்கள் பேசுவோம். வச்சுருந்தாங்க எல்லாமே நேச்சுரல்ஸாக இது ரெடி பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, மால்ட் வெரைட்டிஸு. அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சும்மா அது 2 ஸ்பூன், ஒரு ஆள்னா 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடித்தா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னாங்க. நாம் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு பேக்கெட் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு ஏலக்காய் பார்த்த உடனே ஏலக்காய் வாங்கணும்னு இருந்துச்சு. சரி, அது மட்டும் ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு கூட இந்த கடல்பாசி அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்ததோடு சரி, எதுவும் நம்ம வாங்கலை. இதெல்லாம் இந்த விளக்கு லைட்டு பானையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. 90s கிட்ஸ் சாக்லேட் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கலர் கலராக அப்பளம் இருந்தது. பொரிக்காமல் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், நம்ம வாங்கலை. ஊட்டி வரைக்கும் மட்டும் நல்லா இருந்தது. சரி, பார்த்துட்டு அது மட்டும் வாங்கிட்டோம். 1/4 கிலோ 100ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அதிக ரேட்டோன்னு தோணுச்சு, இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேடை தைக்கிறது, அப்புறம் இந்த ஃபர்னிச்சர்ஸு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபிஷ் டேங்க்லாம் நிறைய இருந்தது. குழந்தைங்க ஜாலியாக ஃபிஷ் டேங்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பாப்பா தெரியாமல் ஒரு பாட்டில் தள்ளி டம்முன்னு உடச்சிருச்சு. அப்புறம் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், இதெல்லாம் நம்ம எதுவும் வாங்கலை. ஏன்னா இது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு தேவை. ஆனால் எனக்கு என்ன கேட்டோம்னா, கடையில் வாங்குறது இதை விட கொஞ்சம் கம்மியோன்னு தோணுது. இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு. 40 ரூபாய்க்கு இது ஃபுல்லாக அடித்து காலி பண்ணால் ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறோன்னாங்க. ஆனால் யாராலையுமே முடியறதில்ல. அவங்க சொல்லும்போது 1, 2 எப்படி இருந்தாலும் 1 டம்ளரோ 2 டம்ளரோ அதில் நிற்கிது. எதுவுமே ஃபுல்லாக காலி பண்ண முடியறதில்ல. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. யாருமே அங்கே போட்டு ப்ரைஸ் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு தான் லாபம். எல்லாம் இதோ அப்படி தான். இதில் ஏதோ ஒன்று அந்த சின்ன பிளாஸ்டிக் கப்பு ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைங்க,
அது வந்து தலையாட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சவுண்டோட. அமர் அது பக்கம் போகவே இல்லை, அவனுக்கு இந்த மாதிரினா பயம். தலைவர் அந்த பக்கம் போகவே இல்லை. அஞ்சான் கொஞ்சம் பயம் இல்லாத போனால், ஆனால் அது தலையாட்டும் போது கொஞ்சம் பயம்தான். அதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டமில் அந்த டெல்லி அப்பளம் சொல்லுவாங்களே பெருசாக, டெல்லி அப்பளம் இந்த பாவபாஜியில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. டெல்லி அப்பளமும் அந்த என்ன காலிஃப்ளவர் அது மட்டும் ஃபிஷ் ஃப்ரை அது மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டோம். பசங்க மேக்ஸிமம் இது வரதே வந்து மேக்ஸிமம் அவங்க பார்க்குறது வாங்குறதில்ல. ஸ்நாக்ஸ் மெயினாக சாப்பிடணும், ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இதில் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வாங்குச்சு. அமருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினான். அஞ்சு எதுவும் சாப்பிட மாட்டேன், கையில் ரவுண்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான், அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ண அஞ்சும், எல்லாம் வேடிக்கை அழகாக பார்த்தான். அதுக்கப்புறம் அமர் வந்து என்ன ஒட்டகத்தில் சவாரி செஞ்சான். பயமாக இருந்துச்சு, பரவாயில்ல தைரியமாக போயிட்டு வந்துட்டான். முன்னாடி ஒரு அக்கா பின்னாடி ஒரு அக்கா அவனை சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவன் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் தான் முன்னாடி உட்காந்தான். இதுக்கு முன்னாடியே போன வருஷம் இந்த மாதிரி ஒட்டகத்தில் போனான் ஒரு சவாரி. அப்போ கொஞ்சம் பயந்தான், நாங்களும் பயந்துட்டோம். ஆனால் இந்த டைம் அவன் ஒன்றும் பயப்படல, பெருசாக ஹாப்பியாக தான் இருந்தான். அப்புறம் அவன் சவாரி போயிட்டு வந்ததும் இந்த அனன்யாவும் நிவியும் ஒரே டார்ச்சர். என்ன சொல்லுவாங்கள்ல அந்த இதுக்கு அது பேர் என்னப்பா, பேய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டட் ஹவுஸ்க்கு. ஆனால் டிக்கெட் வாங்கினது ஒருத்தி, போனது ஒருத்தி. அனன்யா போகல, அதுக்கப்புறம் அஞ்சான் சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு இதுலையாவது கேம்லையாவது விளையாட்டுமேனு கொண்டு போய் விட்டான். அவன் உட்காந்த இடத்துலையே தான் ஆடுறானே தவிர ஏறியும் போல் இறங்கியும் வரல. சரி சும்மா கொஞ்ச நேரம் ஆடிட்டுறான்னு விட்டுட்டோம். அவங்க அண்ணனை கூட போன சொன்னால் அவனும் போகவே இல்லை. இவன் சின்ன குழந்தைன்றதுனால நாங்கள் சரி அவனை டிக்கெட் வாங்கி உள்ளே விடல, அவனை சும்மா மட்டும் முன்னாடி உட்கார வச்சு அடை வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். தலைவர் அங்கேயே படுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.